அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே வணக்கம். சிம்ம ராசினருக்கு சனி பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகிறோம். மார்ச் 6ஆம் தேதி தங்களுக்கு 7ஆம் இடமாகிய கண்ட சனி அஷ்டமத்து சனியாக மாறுகிறார். குடும்பம் பொருளாதார நிலையை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வரலாம், ஒற்றுமை குறையலாம். பொருளாதார நிலையில் நெருக்கடிகள் ஏற்பட்டு குடும்பத்தில் குழப்பங்கள் அதிகரிக்கும். ஆடம்பர செலவுகளை தாங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும். எந்த செலவினையும் தாங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டும். நவீனகரமான பொருட்களை எல்லாம் வாங்கக்கூடாது. பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்காமல் இருப்பதால் தங்களுக்கு மன சங்கடம் உருவாகும். கொடுக்கல் வாங்கலை பொறுத்தவரை கமிஷன் ஏஜென்ட்டுகள், ஏஜென்சி, தரகு கமிஷன், கான்ட்ராக்ட் துறை அன்பர்கள் சற்று கவனமாக இருங்கள். இல்லாவிட்டால் பணம் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு தங்களுக்கு உண்டு. வம்பு வழக்குகளில் சாதகமான போக்கு தென்படாது, கவனம் தேவை. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை தொழிலில் அதிக முதலீடுகள் கூடாது. பார்ட்னர்ஸ் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும், நன்கு ஒத்துழைக்க வேண்டும். தொழிலாளர்களின் ஒத்துழைப்பு தங்களுக்கு தேவை. தொழிலில் மந்தமான நிலை உருவாகும். எதிர்பார்க்கும் உதவிகள் அனைத்தும் தாமதப்படும். நிறைய போட்டி பொறாமைகள் உலவுவதால் அதனை தாங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும். பெரிய முதலீடுகள் செய்தால் அதனை திரும்பவும் எடுப்பதற்கு தங்களுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை உழைப்பு அதிகம். எதிர்பார்த்த பதவி உயர்வு, இடமாற்றம், சம்பள உயர்வு அனைத்தும் தடங்கலாகும். உயர் அதிகாரிகளுடைய கண்டிப்புக்கு ஆளாவீர்கள். பிறரின் வேலைகளையும் சேர்த்து செய்வதால் உடலில் அசதி, சோர்வு வந்து விலகும். அரசியல் துறை அன்பர்களுக்கு இது கடினமான நேரம். கட்சிக்குள் புகழ் செல்வாக்கு மங்கும். தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்பட மாட்டாது. அடிக்கடி வீண் பிரயாணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். விவசாயத்தை பொறுத்தவரை விவசாயம் சுமாராகத்தான் இருக்கும். எதிர்பார்த்த அளவு வருமானம் உண்டாவதில் தடங்கல்கள் உண்டாகலாம். விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் பற்றாக்குறை இருக்கும். எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். பங்காளிகளால் பிரச்சனைகள் வரலாம், கவனம் தேவை. மன அமைதி குறையும். உடன் இருப்பவர்களிடம் பேச்சில் நிதானமாக தாங்கள் பேசுதல் வேண்டும். கலைஞர்களை பொறுத்தவரை நிறைய போட்டிகள் உண்டாவதால் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் அனைத்தும் கை நழுவி போகலாம். கலைத்துறை அன்பர்களுக்கு வருமானம் குறையும், சற்று கவனமாக இருங்கள். சினிமா நடிகர் நடிகைகளுக்கு நல்ல கதை அம்சம் கொண்ட படங்கள் கிடைப்பதில் தாமதமாகலாம். தங்களை பற்றி வீண் வதந்திகள் பரவலாம். பெண்களுக்கு உடல் நலனில் அக்கறை தேவை. பிறருக்கு உதவ போய் வம்பினில் மாட்டிக்கொள்வீர்கள். பொருளாதார நிலையில் பற்றாக்குறை ஏற்படும். உற்றார் உறவினர்களிடம் தேவையில்லாத விரோதங்கள் வரலாம். ஆகவே பெண்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மாணவர்களை பொறுத்தவரை படிப்பில் மந்த நிலை உருவாகும். கெட்ட சகவாசம் கூடாது. பழகுவதில் எச்சரிக்கை தேவை. பெற்றோர் சொற்படி, ஆசிரியர் சொற்படி தாங்கள் கேட்டுதல் வேண்டும். அதிகாலை எழுந்து படித்தல் வேண்டும். கல்விக்காக பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். ஆக சிம்மராசி அன்பர்களுக்கு அஷ்டமத்து சனி என்பதால் அஷ்டம், கஷ்டம், நஷ்டம் அனைத்து துறைகளிலும் கவனம் தேவை. சிம்ம ராசினருக்கு 45% முடிந்தால் பல்லாவரம் அருகிலுள்ள பொலிச்சலூரில் உள்ள அகஸ்தீஸ்வரர் கோயிலுக்கு சென்று சனி பகவானை வழிபடுங்கள். சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். பக்தி கிளிப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சௌகார்த்திகா சுவாமிநாதன். இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறது சனி பயிற்சி பலன்கள் 2026 மார்ச் 6 வந்து கும்பராசில இருந்து மீன ராசிக்கு டிரான்சிஷன் ஆகுறாங்க சனி பகவான். சோ அதோட தாக்கங்கள் எப்படி இருக்குன்றது நம்ம பேசிட்டு இருக்கோம். சிம்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துல சனி பகவான் வராங்க. கொஞ்சம் டஃப்பான ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் ஸ்டில் கிரகங்களோட சஞ்சாரங்கள் உங்களுக்கு கொஞ்சம் ஃபேவரபிளாவே இருக்கிறதுனால இதோட எஃபெக்ட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு.
குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் உடல்நிலை பாதிப்பு கொஞ்சம் பார்த்துக்கணும் கவனமா. அதே மாதிரி வண்டி ஓட்டுறது இல்ல பொருட்கள் தள்ளிவிட்டு ஏதாவது அடிபடுறதோ இல்ல இரும்பு சம்பந்தமான விஷயங்கள், கரண்ட் ஷாக் அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காம இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் கவனமா குழந்தைங்களை கண்காணிச்சுக்கணும். சிம்மராசி குழந்தைங்கள பெற்றோர்கள் வந்து அஷ்டமஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிற குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன எளிய பரிகாரங்கள் வந்து நம்ம செஞ்சுக்கலாம். அதாவது சனி பகவானுக்கு வந்து சனிக்கிழமை நவகிரகங்கள்ல உள்ளதோட தனியா சன்னதி உள்ள இடத்துல எல் விளக்கு போடுறதும், அன்னதானம் நிறைய கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணா இந்த பாதிப்புகள்ல இருந்து நம்ம தவிர்த்துக்கலாம். படிப்பு விஷயத்துல கொஞ்சம் கவனமா அவங்கள கைட் பண்ணி பொறுமையா இருக்கணும். குழந்தைங்க கிட்ட கோவப்படாம. ஏன்னா இந்த காலகட்டத்துல கொஞ்சம் ஸ்டபர்டா இருப்பாங்க கிட்ஸ். சோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். சோ அப்போ வந்து கோவப்படாம அவங்களை என்கரேஜ் பண்ணி கொண்டு போனா கண்டிப்பா நல்லபடியா படிப்பாங்க. சோ 12 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கவனமா இருக்க வேண்டியது வந்து பெண்ணா இருந்தா ஆண் நண்பர்களிடம், ஆணா இருந்தா பெண் நண்பர்களிடம் மிகவும் கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டத்துல டீனேஜ் அடலசன்ட் ஏஜ்ல உள்ள ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் வந்து பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும். ஸோ தேவையில்லாத விஷயங்கள்ல ஈடுபடாம படிப்புல கவனம் செலுத்தி ஃபோக்கஸ் பண்ணா எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் வரும். அதே மாதிரி வண்டி வாகனம் புதுசா குழந்தைங்களுக்கு இந்த ஏஜ்ல இந்த டைம்ல வாங்கி கொடுக்கறது தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அடுத்த 2.5 வருஷத்துக்கு ஒரு ஆட்டோவோ கேபோ உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி அதுல அவங்க ஸ்கூலுக்கோ இல்ல காலேஜ்க்கோ போயிட்டு வருது இட் இஸ் பெட்டர். பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன் யூஸ் பண்றது இட்ஸ் பெட்டர். அவங்க ஓனா ஓட்டிட்டு போறது சில நேரங்கள்ல கீழே விழுறதோ இல்ல சின்ன சின்ன அடிபடுறதோ சின்ன ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. ஸோ ஓவர் ஸ்பீட்ல போறது ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் இந்த நேரத்துல. ஸோ அவங்களுக்கு ஒரு புது வெஹிக்கிள்ஸ் வாங்கி கொடுக்கறதெல்லாம் தவிர்த்துருந்துங்க இந்த காலகட்டத்துல. அப்போ அவங்களுக்கு வர சின்ன இந்த விஷயங்களை நம்ம இது பண்ணுங்க. அதே மாதிரி எக்ஸாம்ஸ்ல கம்மியான மார்க்ஸ் வாங்கினாங்க, கொஞ்சம் ஃபோக்கஸ் இல்லை அப்படின்னா அவங்க கூடவே இருந்து நீங்க உட்காந்து படிக்க வைங்க. ஒரு நல்ல டியூட்டரோ இல்ல அந்த மாதிரி செட் பண்ணுங்க. என்கரேஜ் பண்ணி கொண்டு போங்க. ரொம்ப கடுமையா குழந்தைங்க கிட்ட நடந்துக்க வேண்டாம். பெற்றோர்கள் வந்து இந்த காலகட்டத்துல அவங்களுக்கான பரிகாரத்தை நீங்க பண்ணிட்டீங்கனாலே அவங்களோட இந்த எல்எஃப்எக்ஸ் எல்லாம் வந்து கம்மியாயிடும். எப்போ சொல்றதுதான், நம்ம லைஃப் ஸ்டைல்லயே எல்லா பரிகாரமும் இருக்கு. நல்லெண்ணெய் அதிகமா உணவுகள்ல யூஸ் பண்ணுங்க. ஒரு தோசையோ இல்ல பொடியோ எல்லாத்துக்குமே வந்து நல்லெண்ணெய் ரீப்ளேஸ் பண்ணுங்க. உங்க இந்த சிம்மராசி குழந்தைங்க இருந்தாங்க வீட்டுல அப்படின்னா. சோ அது ஒரு நல்ல பரிகாரமா இருக்கும். சூரிய பகவானுக்கு வந்து காலையில வந்து ஒரு காப்பர் வெசல்ல சூரியன் உதிக்கிறச்ச கொஞ்சம் தண்ணி வந்து கை ரெண்டத்தையும் மேல தூக்கிட்டு ஒரு தண்ணி தானம் பண்ற மாதிரி பண்ணுங்க. கோதுமை தானம் பண்ணுங்க. வெல்லம் பண்ணுங்க. வெல்லம் தானம் பண்ணுங்க. சோ இது ஒரு நல்ல நற்பலன்களை உங்க குழந்தைங்களுக்கும் அவங்களோட படிப்புக்கும் உதவும். எந்த ஆபத்துல இருந்தும் அது கண்டிப்பா வந்து உங்க குழந்தைங்களை காப்பாத்தும். அதே மாதிரி 20 இயர்ஸ்க்கு மேல உள்ளவங்களுக்கு கொஞ்சம் நினைச்ச சீட் கிடைக்காம கொஞ்சம் டிலேஸ் ஏற்படலாம். மைனர் டிலேஸ் எல்லாம் அதுக்கான முயற்சியை நம்ம பண்ணிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு நல்ல மார்க்ஸ் எடுத்தோம்னா கண்டிப்பா அதுல நம்ம சக்சீட் ஆகலாம். அதுல எந்த பிரச்சனையும் வராது. ஸோ ஃபோக்கஸ் வந்து லேக் ஆகாம நம்ம பாத்துக்கணும். வேற டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாம பாத்துக்கணும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் புதுசா கல்யாணம் ஆனவங்க, திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் ஃபேவரபிளா இல்லாம இருக்கும். கொஞ்சம் வாக்குவாதம், மிஸ்கம்யூனிகேஷன் இல்லாம பாத்துக்கணும். எதுலயுமே பொறுமையை கடைபிடிச்சா எந்த கஷ்டமான விஷயத்தையும் நம்ம தாண்டி வந்துடலாம். சோ அதை நீங்க கொஞ்சம் பாத்துக்கணும். கணவனா இருந்தா மனைவி கிட்ட மனசு விட்டு பேசுறதும், அவங்களோட உடல்நிலையை கவனமா பாத்துக்கணும். மனைவியா இருந்தா கணவனோட உடல்நிலையை கவனமா பாத்துக்கணும். தேவையற்ற பழக்கங்கள், குடி பழக்கமோ இல்ல ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் எல்லாம் இருந்தா இந்த கம்மி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணி நிப்பாட்டிக்கோங்க. ஏன்னா இந்த டைம்ல வந்து ஹெல்த் வந்து அது அதிகமா சாதாரணமா ஆரம்பிச்சது மாதிரி இருக்கும். அது அதிகமா பாதிக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும். இரவு நேர பயணங்களை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நிறைய பண்ணாதீங்க. கொஞ்சம் வைஸா இன்வெஸ்ட் பண்ணுங்க. சேவிங்ஸ் வந்து இந்த காலகட்டத்துல நீங்க அதிகமா பண்ணுங்க. அது உங்களோட இக்கட்டான சூழல்ல உங்களை கண்டிப்பா காப்பாத்தும். 40 வயது மேற்பட்டவர்கள் தொழில்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். சட்டத்துக்கு புறம்பான விஷயங்கள் எதுவும் பண்ணாம இருக்கணும். உண்மையை பேசினா பிரச்சனை இல்லாம இருக்கும். நியாயமா நடந்துக்கணும். அடுத்தவங்க பொருளுக்கோ இல்ல இடத்துக்கோ நிலத்துக்கோ ஆசைப்படாம இருந்தா எந்த பிரச்சனையுமே வராது. முதல்ல வந்து ஹானஸ்டா இருக்கணும். சின்சியரா இருக்கணும். நீங்க வேலை இடத்துல வந்து எந்த
தப்பான விஷயம் பண்ணாலும், சின்னதா பண்ணாலும், நான் இது எல்லாரும் பண்றதுதானே நானும் பண்றேன் அப்படின்னு பண்ணிட்டீங்கன்னா, அது இந்த காலகட்டத்துல அது உங்கள அவமானத்துக்கு உண்டாக்கக்கூடிய காலகட்டமா இது அமையும். ஆனா தொழில்ல முன்னேற்றம் கண்டிப்பா இருக்கும் ஜூன் மாசத்துக்கு அப்புறம். அதே மாதிரி உயர் பதவிகள் அடையறதுக்கும் கொஞ்சம் சிரமப்பட்டாலும் கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும். ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். புது முயற்சிகள் நல்லா வெற்றி அடையும். ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் கொஞ்சம் லார்ஜ் ஸ்கேல்ல பண்ணாம பாதி பண்ணிக்கோங்க. 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் உடல்நிலையில வந்து கவனம் செலுத்திக்கோங்க. முக்கியமா வந்து சூரியனார் கோவிலுக்கு போங்க. கும்பகோணம் பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போங்க. பசுமாட்டுக்கு தானம் கொடுங்க. அன்னதானம் மக்களுக்கு கொடுங்க. ரொம்ப சிறப்பா அமையும். அதே மாதிரி தீப வழிபாடு சனிக்கிழமை அது ரொம்ப முக்கியமானது. கருப்பு உடைகளை வந்து தவிர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது. இந்த வருடம் உங்களுக்கு சுபிக்ஷமா அமையணும் நான் முருகனிடம் வேண்டிக் கொள்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம். சிம்ம ராசிக்கு அஷ்டம சனிக்குள்ள நுழைகிறாங்க. அதனால ஹனுமன் வழிபாடு நல்ல விதமா அவங்களுக்கு கை கொடுக்கும். அது 65% சொல்லலாம். வெற்றி பெறுவதற்கான மிக உறுதியான வழி இன்னொரு முறையும் முயற்சி செய்து பார்த்து விடுவதே. அப்படின்னா என்னங்க? மீண்டும் 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 எதையுமே எதிர்பாராமல், எதையுமே தோற்காமல், எதற்கும் இடம் கொடுக்காமல் ஒரே நோக்கத்தோட ஒரு செயலை செய்வது, ஒரே நோக்கத்தோட அந்த காரியம் வெற்றி அடையும் தொட்டிக்கும் அந்த செயலை செய்வது. அதுதான் சிம்ம ராசிக்கு அழகு. அதுதான் சிம்ம ராசிக்கு நிர்வாகம். அதுதான் சிம்ம ராசிக்கு அரசியல் சாசனம். அதுதான் சிம்ம ராசிக்கு ஆன்மீக தேடல். அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த 6/3/2012 வாக்கிய பிரகாரம் கண்டிப்பா அஷ்டமத்து சனியில ஆரம்பிக்குது. அஷ்டமத்து சனியில 8ல ஆரம்பிக்குது. என்னையா இப்பதான் சொன்னீங்க, ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னு மறுபடியும் எங்களை போட்டு குழப்பறீங்க. ஒன்னும் குழப்படிக்கல, ஒன்னும் குழப்படில்ல. நீங்க என்னங்கிறத பார்த்துக்கணும். உங்க ஜாதகத்தை எடுத்துக்கணும். சிம்ம லக்கணம், சிம்ம ராசி கொஞ்சம் கவனமா இருக்கும். விருச்சிக லக்கணம், விருச்சிக ராசி நல்லா இருக்குது இல்ல, தனுசு அதை விட நல்லா இருக்குது இல்ல, சொல்றோம் இல்ல. அதே போல சிம்ம ராசி கண்டிப்பாக ராசிநாதன் உங்க வீட்டை பார்க்கிறார். உங்க ராசிக்கு ஏற்கனவே உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல சனீஸ்வரர் போய் சேர்றாரு. பயப்பட வேண்டிய 8ங்கிறது ரொம்ப ஒரு தீய சொல்லு இல்லை, நல்ல சொல்லு, மங்கள சொல்லுதான். ஏன்னா 8 ஒரு முடிவற்ற சொல்லு, முடிவில்லாத சொல்லு. 7ன்னா அப்படியே நிற்கும், 6ன்னா அப்படி நிற்கும், 5ன்னா அப்படி நிற்கும், 3ன்னா அப்படி நிற்கும். 8 பாருங்க முடிவற்ற சொல்லு. அந்த 8ங்கிற நம்பரை பாருங்க, ரொம்ப அற்புதமா இருக்கும். 2 0 டபுள் டிஜிட். அதனால அதுக்கு பெருமை அதிகம். 8ல பிறந்தவங்களும் ரொம்ப பெருமை தான். 8ல பிறக்கிறவங்கள யாருமே ஜெயிக்க முடியாது. ஜெயிக்கிற மாதிரி வேணா தோணுனாலே ஜெயிக்க முடியாது. அப்படிப்பட்ட சனி பெயர்ச்சி இந்த சிம்ம ராசிக்கு மிக அற்புதமான கஷ்டத்தை கொடுத்தாலும் அந்த கஷ்டத்தை தழுவி சில நல்ல பலன்களை கொடுக்கும். வெளிநாடு போங்க. சிம்ம லக்கணம், சிம்ம ராசி, ராகு தேசத்துல சந்திரபத்தி, சந்திர தேச ராகு பத்தி, வெளிநாடு போங்க. உங்களுக்கு வேண்டிய தொழில அடக்கமா செய்யுங்க. அகலக்கால் வைக்காம அடக்கமா செய்யுங்க. புதுசா எதுக்கு நீங்க ஆரம்பிக்க, புதுசா எதுவும் ஆரம்பிக்க வேண்டாம். அது தொழிலா இருந்தாலும் சரி, கேட்டரிங்கா இருந்தாலும் சரி, டெக்ஸ்டைல்ஸா இருந்தாலும் சரி, ஹோட்டலா இருந்தாலும் சரி, நிர்வாகத்துறையா இருந்தாலும் சரி, ஆபீஸா இருந்தாலும் சரி, எதுக்குமே போகாது. தா உண்டு தா வேலை உண்டு, தா உண்டு தா வேலை உண்டு. அதை மட்டும் நீங்க பாருங்க. மீத தசாபத்தியை பார்த்துக்கோங்க. அஷ்டமத்து சனியா சரி அடக்கி வாசிக்கணும். குடும்பத்துல கவனம், குடும்பத்துல கவனமா இருக்கும். கணவன் மனைவி உறவு, பார்ட்னர்ஷிப் உறவு. என்னடா இவ்வளவு நல்ல நண்பர்கள் நல்லா இருந்தாங்க, இன்னைக்கு 2 பேரும் எதிரடியா இருக்காங்க அப்படிங்கிறாங்கல்ல. இவ்வளவு நாள் நல்லா தான் இருந்தாங்க, இன்னைக்கு எதிரடியா இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதான் அந்த பிளவுக்கு காரணம் அஷ்டமத்து சனி. இன்னொன்னு நேயர்கள் தெரிய வேண்டியது, கடகத்தை விட சிம்மத்துக்கு கம்மி. இதை நான் நிறைய பதிவு பண்ணிருக்கிறேன். கடகத்தை விட சிம்மத்துக்கு கம்மி. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனவே கடகராசி நேயர்களுக்கு, சிம்ம ராசி நேயர்களுக்கு அஷ்டமத்து சனியுடைய தாக்கங்கள் இருப்பதனால் எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் குடும்பத்தில கவனம். குடும்ப பிரச்சனைகளை சற்று ஆலோசிக்கணும்.
பொறுமையாக செயல்படணும். தொழில் ரீதியா அடக்கம், புத்திர பாக்கியம் கவனம், கருச்சிதைவு, அபாஷன் ஆகிறது கொஞ்சம் கவனம். குழந்தைகள் டிசபிலிட்டியா பிறக்கிறது, குழந்தைகள் நல்லா தாங்க இருந்தான் பையன், இன்னைக்கு இப்படி ஆயிட்டாங்க அப்படி சொல்றாங்க. நேற்றைய கூட யூஎஸ்ல இருந்து ஒரு குழந்தைக்கு புத்தி சுவாதீனம் இல்லாம வந்திருக்கு. சுவாமிஜி பூஜை வச்சு கொடுங்கன்னு சொல்லி என்ன பேசுறதுன்னே தெரியாம இருக்கான். அப்படியெல்லாம் இருக்காங்க பெரிய 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 முதலீட்டாளர்கள். சகோதரன் சகோதரி உறவு ரொம்ப ரொம்ப கவனம். பணம் வரவு அதை விட கவனம். சகோதர சகோதரி உறவுகள் கவனம், பண வரவு அதை விட கவனம். கொடுக்கல் வாங்கல் அறவே நீக்குதல். கொடுக்கல் வாங்கல் இருக்கவே கூடாது. நீங்க என்ன செஞ்சாலும் சரி கொடுக்கல் வாங்கல் இருக்கவே கூடாது. அப்படி பண்ணிக்க. கொடுக்கல் வாங்கல் இருக்கவே கூடாது. நீ என்ன வேணாலும் பார்த்தாரு, காசு தவிர வேற இருக்காது. சாப்பாடா வாங்கி, துணிமணியா வாங்கி, தங்கறியா தங்க, அந்த அளவுக்கு இருக்கணும் கொடுக்கல் வாங்கல். கணவன் பெண்கள், குறிப்பாக பெண்கள் கிராமத்துல சொல்லுவாங்க பணமரத்துலதான் இருக்கிறேன், ஆனா தப்பான எண்ணங்கள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பெண்கள் எங்க போனாலும் எச்சரிக்கையோட இருக்கும். எச்சரிக்கையோடு இருக்கும். எச்சரிக்கை போனா தான் அது, இல்லைன்னா ரொம்ப கெட்ட பேர் வரக்கூடிய காலகட்டங்கள் தான் அஷ்டம் திசை. கெட்ட பேர் வரக்கூடிய காலங்கள் என்று சொல்வதை விட ஒரு மனிதனை நல்ல வழிக்கு, ஒரு மனிதனை ஒரு நல்ல செயல்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான அடிப்படை பார்க்கலாம். அடிப்படை வாய்ப்பாடு, ஒரு மல்டிபிள் வாய்ப்பாடு, கூட்டல் வாய்ப்பாடு இல்ல, மல்டிபிள் வாய்ப்பாடு. இந்த கூட்டலுக்கும் பெருக்கலுக்கும் ரிலேஷன் உண்டு, அதே மாதிரி கழித்தலுக்கும் டிவிஷனுக்கும் ரிலேஷன் உண்டு. பாருங்க, ஒரு கணக்கு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கூட்டலும் பெருக்கலும் தான் ரிலேட்டிவிட்டியா வரும். அதே மாதிரி கழித்தலும் டிவிஷன் பாருங்க, வகுத்தலும் உறவா வரும். பெருக்கலும் வகுத்தலும் ஒண்ணு சேராது, கூட்டலும் கழித்தலும் ஒண்ணு சேராது. எப்படி வச்சிருக்காங்க பாருங்க நம்ம முன்னோர்கள். அதனால தயவு செய்து இந்த காலகட்டத்துல உங்க தசாபதி பார்த்துக்கங்க. மகம் பூரம் உத்தரம், மகம் பூரம் உத்தரம் பிள்ளையார் வழிபாடு, பிள்ளையார் வழிபாடு நல்லா பண்ணுங்க. பூரம் அம்பாள் வழிபாடு, மகப்புறம் உத்தரம் சிவருமான் வழிபாடு. பூர நட்சத்திரத்துக்காரவங்க ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய பூர நட்சத்திரமா இருந்தா திருவெண்காட்டில் உள்ள அகோரமூர்த்திக்கு ஜென்ம நட்சத்திரம் அவருக்கு, அதுக்கு நீங்க போங்க. உத்தர நட்சத்திரம் ஐயப்பன் நட்சத்திரம், சிவருமான் நட்சத்திரத்தை பாருங்க. மகம் ஜெகத்தை ஆளும் பிள்ளையார் சொல்லி போடுங்க. காரிய சித்தி மாலையை படிங்க. விநாயகர் பெருமடிய காரிய சித்தி மாலையை பாருங்க. எந்த கெடுதலும் வராது. வாழ்த்துக்கள். சிம்ம ராசிக்கு காரிய சித்தி மாலை படிங்க. காரிய சித்தி மாலை ரொம்ப முக்கியம். ஏன்னா 7 நடக்கும்போது அஷ்டமத்து சனியோ கண்டக சனியோ ஜென்ம சனியோ நடக்கும்போது காரிய சித்தி மாலை நல்லா படிங்க சிம்மராசி நேயர்களுக்கு. அப்ப சிம்மராசி நேயர்களுக்கு 40% 2 ஸ்டார் ரேட்டிங், 5க்கு 2 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்க. அது ஃபாலோ பண்ணிக்க. குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை பத்தி தான் நான் பேச வந்திருக்கேன். நம்மளுடைய பிரபஞ்சத்திலே ஒரு முக்கியமான ஒரு கோள்களுக்கு நம்ம பயப்படுறோம் அப்படின்னா அது நம்மளுடைய சனி பகவான். ஏன்னா சனி பயிற்சினாலே எல்லாரும் பயப்படுவாங்க. அடுத்தபடியா யாருக்கு நம்ம பயப்படுவோம் அப்படின்னா நம்மளுடைய ராகு பகவானை பத்தி தான். இப்ப ராகு எந்தெந்த பாவகத்துல நிக்குது, என்ன மாதிரியான லக்னத்துக்கு அது செயல்படுது, பாதகாதிபதியா செயல்படுதா இல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்குதா? ஏன்னா நீங்க எல்லா கிரகத்தையும் எங்க இருக்குதோ அதை நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஆனா ராகு மட்டும் அந்த ப்ரெடிக்ஷன் கொண்டுட்டு வரும்போது நிறைய குழப்பங்கள். ஏன்னா அவரே பாத்தீங்க அப்படின்னா எந்த பாவகத்துல இருந்து எப்படி கொடுப்பாரு. ஸோ அவருடைய ஆண்டு காலங்கள் எல்லாம் ஒரு 3 வகையா பிரிச்சு அந்த 3 வகையா அவர் எப்படி கொடுப்பாரு, என்ன மாதிரியான பார்வைகள் அவர் செயல்படுவாரு அப்படிங்கிறது இதை ரொம்ப டிப்பிக்கலா, அது மட்டும் இல்லாம அதை கரெக்டா கணிச்சு அதை சொல்லும் போது அதே மாதிரி பண்ணணும் அப்படின்னா அந்த ராகு
கொடுக்கக்கூடிய அந்த காலங்கள், ராகு கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே சூப்பரா அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா ராகு போல் கொடுப்பார் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த 2026ல மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் இப்போ நிறைய பேர் வந்து நம்ம சொல்ற கருத்துக்களை வந்து நீங்க வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இது வந்து பொது கருத்துக்கள். ராகு இந்த பாவகத்துல இருந்து இப்படி எல்லாம் செய்வாருங்கிறது வந்து பொது. உங்களுடைய ஜாதகத்துல ராகு எந்த இடத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லணும். இப்போ உதாரணமா வந்து இப்ப ராகு வந்து நம்மளுடைய கோச்சாரத்துல 11ஆம் இடத்துல இருக்காரு. இப்போ நீங்க ஒருவேளை ஒரு லக்னமா இருந்து உங்களுடைய லக்னத்துல இருந்து 2ஆம் இடத்துல ராகு இருந்தாருன்னா அப்படின்னா அந்த 2, 11 கனெக்ட் பண்ணி தான் அந்த சுய ஜாதகத்துல பார்த்து சொல்ல முடியும். அப்போ நாங்க வந்து பொதுவா சொல்லக்கூடிய இந்த கோச்சார கருத்துக்களை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு உங்களோட சுய ஜாதகத்தை பாருங்க. பார்க்கும்போது அது ஒரு தெளிவான விளக்கம் கண்டிப்பா கொடுக்க முடியும். அதே மாதிரி ராகு அப்படிங்கிறது யார் அப்படின்னா, அவர் ஒரு நிழல் கிரகம். அவர் ஒரு வந்து போகக்காரகன். அவர் வந்து ஒரு கற்பனை நாயகன். அவர் வந்து ஒரு லக்ஸூரியஸ்க்கு ஒரு தலைவன், ஆடம்பர வாழ்க்கைக்கு உரியவன். அவரோட திங்கிங்க்கு வந்து ஒரு கட்டுப்பாடே கிடையாது. ராகு அப்படிங்கிறது வந்து நம்மளோட எண்ணங்கள், நீங்க சொல்றீங்க பார்த்தீங்களா, எதெல்லாம் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றீங்களோ அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு. இதுக்கெல்லாமே உகந்தவர் வந்து நம்மளுடைய ராகு பகவான் தான். ஏன்னா பொதுவா ராகு எந்த இடத்துல இருந்து, ஒருவேளை எக்ஸாம்பிள் 5ஆம் இடத்துல இருந்துன்னா ராகு கற்பனையிலே கொடுத்துக்கிட்டே இருப்பார், நிறைய எண்ணங்களை தோண வச்சுக்கிட்டே இருப்பார். அப்போ அந்த ராகுவோட மேனிஃபெஸ்டேஷன்ல எது பெஸ்ட் அப்படிங்கறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம், எந்தெந்த பாவங்களுக்கு அவர் எப்படி செயல்படுறாரு அப்படிங்கறத இப்ப நம்ம பார்த்திடலாம். மேஷ ராசி முதல் மீன ராசி வரை ராகுவோட பலன்களை பற்றி நம்ம பார்க்கலாம். சிம்ம ராசி மற்றும் லக்னக்காரங்களோட இப்ப ராகு இருக்கக்கூடிய பாவங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் கொடுக்குது அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். இப்போ யாரை பார்த்தாலுமே சிம்மத்தை போட்டு விட்டு விளாசிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டேமேஜா இருக்கக்கூடிய ஒரு ராசி லக்னம் தான். ஆனா பயப்படவே வேண்டாம், உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயமும் நான் சொல்றேன், அது எப்படி சரி பண்ணணும்னு நான் சொல்றேன். சிம்ம ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல ராகு. அப்ப 7ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய சமுதாயம், உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர்ஸ் அண்ட் உங்களுடைய பார்ட்னர்ஸ் அண்ட் உங்களுடைய சிறு வயது நண்பர்கள், இவங்க எல்லாருமே வந்து 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சமுதாயம் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது ஒரு முன்னேற்றம் வரும். சனி மட்டும்தான் உங்களுடைய, அதாவது என்ன அப்படின்னா, உங்களுடைய லக்னத்துக்கு 6க்கும் 7க்கும் உரிய சனி 8ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கு. அப்போ என்ன, 6ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய கடன், வம்பு, வழக்கு, பிரச்சனை, நோய் எல்லாமே. உங்களுடைய எதிரியா இருந்தாலும் அவங்க போய் 8ல உட்காந்துட்டாங்க. ஒரு சில விஷயங்கள் 8ல உட்காந்து போய் மறைந்தாலும் அதுல வேலைன்னு ஒரு விஷயம் இருக்கு, ஓகேவா? அந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் இருக்கிற சனி வந்து அந்த அஷ்டமத்துல அந்த வேலையில உங்களோட ஹையர் அஃபீஷியல்ஸ்ல பிரச்சனை கொடுக்கும். ஏன் இந்த விஷயத்துல இப்ப நான் சனியோட ராகுவை கனெக்ட் பண்றேன் அப்படின்னா, 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு யார் வீட்டுல இருக்காங்க? சனியோட வீட்டுல இருக்காங்க. நாம நினைச்ச எந்த ஒரு விஷயமும் நடக்காம போகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு கவர்மெண்ட்ல வந்து ஒரு ஒர்க் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இப்ப நம்ம போனோம்னா அவங்களுக்கு இல்லவே இல்லை, உங்களுக்கு அது கிடைக்கவே கிடைக்காது, நம்மள டிசப்பாயிண்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அரசியல் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், அரசியல் ரீதியான பிரச்சனைகள். அதே மாதிரி வந்து நீங்க ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதிருப்பீங்க, நல்லா முயற்சி பண்ணி கடின உழைப்பு பண்ணியிருந்தாலும் அதுக்கான ஒரு தகுந்த அங்கீகாரம் கிடைக்காது. இப்ப நீங்க வந்து ஒரு பெரிய பதவியில இருந்தாலும் உங்களுக்கு இப்ப நிறைய ட்ரபிள்ஸ் வரும். முக்கியமா சிம்மம் அப்படிங்கிறது சூரியன் இல்லைங்களா? இப்ப சூரியன் ராகுவோட இணையும் போது அரசியல், பெரும் தலைவர்கள் இதெல்லாமே பிரச்சனையில போய் மாட்டிட்டு முழிக்க போறாங்க. சனியோட வீட்டுல இருக்கும்போது என்னன்னா, சனி அப்படிங்கிறது அந்த நீச்சமான ஒரு விஷயங்களா 8ல போய் உட்காந்து இருக்கும் போது, அப்போ சூரியன், ராகு, சனி, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இது எல்லாமே பிரச்சனையாகும். பெரும் தலைவர்கள், இந்த அரசியல் சார்ந்தவங்களுக்கு எல்லாமே பிரச்சனை தான். யார் யாரெல்லாம் ஹையர் பொசிஷன்ல இருக்காங்க, நாட் ஒன்லி இன் அரசியல், ஒரு ஐடி ப்ரொஃபஷனலா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு சிம்ம லக்னமா இருக்கட்டும், அவங்க சூரியன் ரொம்ப ஆதிக்கமா இருக்கட்டும், இவங்களுக்கு எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே ஹை பொசிஷன்ல பெரிய, நான் சொல்றது வந்து மேனேஜ்மெண்ட் சைட்ல ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கிறவங்களோட வண்டவாளம் தண்டவாளம் ஏறுறது, அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் வெளிக்கொண்டு வருது, இது எல்லாமே ராகு செஞ்சிருவாரு. அப்ப முடிஞ்ச அளவுக்கு வந்து இதை நான் வந்து இது எப்படி சொல்றது அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு வந்து இதை உங்களை காப்பாத்திக்கோங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். நல்லது செஞ்ச செயல்கள் வெளியே வந்தா அது பிரச்சனையே கிடையாது. ஆனா தீமை செயல்களையோ தேவையில்லாத செயல்களோ செய்யும் போது அது வெளியே வரும்போது நம்மளுடைய அவமானங்கள் அங்க மேலோங்கி இருக்கும், அவமானப்படுற மாதிரி இருக்கும். அப்ப முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் உழைச்சேன், நான் இதெல்லாம் பண்ண, நீ என்ன சொன்னாலும் அது அங்க எடுப்படவே எடுப்படாது. என்ன தவறுகள் செய்தீங்களோ அது மட்டும்தான் எடுப்படும்.
அப்போ முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்க இதுக்கப்புறமும் நீங்க வந்து ஏதாவது ஒரு தவறான விஷயங்கள் ஏதாவது மாட்டிக்கிட்டு பேசுறது எல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாடோட வச்சுக்கோங்க. எல்லாருமே தவறு செய்பவர் கிடையாது. சூழ்நிலை காரணமாக செய்யக்கூடிய தவறுகளும் யோசிச்சு செய்யுங்க. தேவையில்லாம வந்து ஃபோன் கான்வர்சேஷன். ஏன்னா புதன் போய் அங்க வக்கரமா இருக்காரு. தேவையில்லாத அந்த ஃபோன் கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே இப்ப வெளிய வரும். பிரச்சனையா இருக்கும். அப்ப வந்து பேசும்போது நான் இப்படித்தான், அப்படித்தான், நீங்க இப்படி அப்படின்னு நீங்க வந்து அந்த கான்வர்சேஷன் அது சேவ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, உங்கள வந்து அவமானத்துக்கு கொண்டுட்டு போவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு அது கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட சைட்லலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. ஓகே. என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள்? இவங்களுக்கு எப்பவுமே பிரச்சனை தான் வருமா அப்படின்னா, நல்ல விஷயமும் இருக்கு. 7ஆம் இடத்துல ராகு. மனைவி. மனைவி மூலியமாக நல்லது. அப்போ உங்க பார்ட்னர்ஸ் மூலியமாக உங்களுக்கு நல்லது. இப்ப பிசினஸ் பண்றீங்க, உங்களோடது தான் டேமேஜா இருக்கு அப்படின்னா, உங்களுடைய பார்ட்னருக்குரிய காரியங்கள் டேமேஜ் கிடையாது. அவங்க ஏதாவது ஒரு விஷயம் சொல்றாங்க. இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்கன்னு சொன்னா, அத எடுத்து நீங்க பண்ணா மட்டும் போதும். அது உங்கள காப்பாத்தும். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் வருது, கால்ல பிரச்சனை வருது. ஏன்னா சனி அப்படிங்கிறது பாதம். 8ல போய் உட்காரும்போது, கால்ல தேவையில்லாத பிரச்சனைகள், வலி, வேதனைகள் இதனால நீங்க அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. அந்த வேதனைகள் எல்லாம் உடனே சரியாகாது. அதுல ஒரு டிப்ரஷன் மோட்ல போகும். முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாமே மருத்துவத்த நீங்க ஆலோசித்து நீங்க அத வந்து டேக் கேர் பண்ணிக்கோங்க. இந்த காலகட்டத்துல ரொம்ப நல்லா இருக்கும். சிம்மராசிக்காரர்களே, உங்களுக்கு சனி பயிற்சி பலன் சொல்லணும். உங்களுக்கும் தான் வாக்கிய பிரகாரம் வருகின்ற 6/3/2026 இருந்து 23/1/2029 வரைக்குமே இந்த சனி பயிற்சி வாக்கிய பிரகாரம் இருக்கு. இவ்வளவு நாளா உங்களுக்கு இந்த சனி பயிற்சி அஷ்டம சனியா வரப்போகுது. கடகராசிக்கு தானே அஷ்டம சனி இருந்து முடிஞ்சிருச்சு. இப்போ உங்களுக்கு அடுத்து வரதுதானே ஆகணும். அது ஏன் பயப்படுறீங்க? பயப்படவே பயப்படாதீங்க. சிம்மராசிக்கு அஷ்டம் சனி வந்தாலும் அந்த சனி பகவானுடைய பார்க்குற பார்வை பலன் இருக்கு இல்லையா, உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு, 6ஆம் இடத்தை பார்க்குறாரு, 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. இது மூணுமே நல்லதானே இருக்க போகுது. அப்படியே நீங்க கவலைப்படுறீங்க. அதனால கவலையே படாதீங்க. இருந்தாலும் சொல்ல வேண்டியது என் கடமை தானே. இந்த அஷ்டம சனி வந்தா என்ன நடக்கும்ன்றத இப்ப பார்க்கலாமா? இது நாள் வரைக்கும் 7ஆம் இடத்துல சனி பகவான் இப்ப 8ஆம் இடத்துல வந்திருக்காரு. அஷ்டமத்துல சனி, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்துல சனி அப்படி சொல்லுவாங்க. அப்ப என்ன பண்ணணும்? நீங்க உஷாரா இருக்கணும். நல்லா கேட்டுங்க, கவனமா இருக்கணும். வாய் வார்த்தை, வாக்குவாதம், அதிகமா பேசுறது, ஆத்திரப்படுறது, கோவப்படுறது, இதை அறவே ஒழிச்சிருங்க. அவ்வளவுதான். இதெல்லாம் இருந்தா தானே அகப்படுவீங்க, மாட்டிக்குப்பீங்க, தண்டனை கிடைக்கும். இதெல்லாம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லை. வர்றது கொஞ்சமா போயிடும். அவ்வளவுதான் விஷயம். சரிப்பா, மன்னிச்சு விட்டுலாம்ப்பா. உதாரணம் சொல்லட்டுமா? ஒருத்தங்க திரைத்தனமா தப்பு பண்ணுவாங்க, ஒருத்தரை விமர்சிப்பாங்க, இல்ல ஒரு தெய்வத்தை பத்தி நிந்தனை பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்க. அப்போ பொது வெளியில அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. அப்போ என்ன கேட்பாங்க? நீ பண்ணது தப்பு தான்ப்பா. அப்போ நீங்க என்ன பண்ணணும்? இல்ல நான் பண்ணது கரெக்டு தான் அப்படின்னா உங்களுக்கு தண்டனை கொடுத்துருவாங்க. ஆனா அதுக்கு மாற்றா நீங்க என்ன பண்ணணும்? நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் தெரியாம சொல்லிட்டேன், தெரியாம செஞ்சுட்டேன், பொது வெளியில நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்ப என்ன பண்ணுவாங்க? சரி, ஓகேப்பா, போ, அவன் மன்னிப்பு கேட்டான்பா, விட்டுடு, அப்படித்தானே சொல்லுவாங்க. அதுதான் நடக்க போகுது. அப்போ அந்த அஷ்டம சனி காலத்துல நீங்க இப்படிதான் இருக்கணும். இது இல்லாமல் அஷ்டம சனி வந்தா ஒரு மனுஷனுக்கு நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாரு, உங்க வாழ்க்கை என்ன, நீ ஏன், யாரு, எதுக்காக பிறந்த, என்ன பண்ண போற, இதெல்லாம் புரிய வைக்கக்கூடிய காலம் தானே அஷ்டம சனி காலம். அப்ப ஏன் அதை பத்தி கவலைப்படுறீங்க? கவலையே படாதீங்க. இப்ப நான் சொல்றேன், சனி பகவான் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தை பாக்குறாரு இல்லையா, அதனால என்ன நடக்கும்? தைரியத்தை கொடுத்துருவாரு, துணிச்சலை கொடுத்துருவாரு, ஒரு இடத்துல போய் பேசுறதுக்கு உண்டான திறமையை உங்களுக்கு கொடுத்துருவாரு. அதுல போங்க, பயன்படுத்திங்க, சாதுரியமா பேசுங்க, சமாளிச்சு பேசுங்க, நல்ல வார்த்தைகளா பேசுங்க, நல்லவங்களை போய் பாருங்க. இப்படிதான் பார்த்தாலே நல்லதுதானே நடக்கும். இது இல்லாம சகோதர சகோதரி வகையில உதவிகள் புரிய போறாரு உங்களுக்கு. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு அடிக்கடி பயணங்களையும் கொடுத்துருவாரு. அந்த பயணம் மூலியமா நல்ல பலனும் கிடைக்கும். அப்போ என்ன பண்ணணும்? உங்க வேலை உண்டு, நீங்க உண்டுன்னு இருக்கணும். அதுதானே அஷ்டம சனி காலத்துல பண்ண வேண்டியது. நீங்க பாட்டு அடுத்தவங்க பிரச்சனை போய் மூக்க நுழைச்சா என்ன நடக்கும்? உங்களுக்கு தான் தண்டனை கிடைக்கும், உங்களுக்கு தான் பேர் கெட்ட பேராகும். அதனால உஷாரா இருந்துங்க. இது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்க சனி பகவானுடைய பார்வை 6ஆம் இடத்தை பாக்குது இல்ல, அப்போ அதனுடைய பலனை நான் சொல்லிதானே ஆகணும். வெற்றி, 1/2 மடன்றது வெற்றி தான். இதனால வரைக்கும்
வேலை இல்லாத இருந்திருப்பீங்க. இப்போ அஷ்டம் சனி வேற வந்துச்சுப்பா, எங்க வேலை கிடைக்க போகுது, இப்படியே தான் நம்ம காலம் போயிடும் போலுக்கு அப்படிதான் நினைச்சிருப்பீங்க. அதுதான் இல்லை. அப்போ 6ஆம் இடத்தை பார்க்குற சனி பகவானால உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல வேலை கிடைச்சிரும். அந்த வேலைய தக்க வைக்கிறது மட்டும்தான் உங்க வேலை. எப்படி? ஆமா. உங்க உண்டு, நீங்க உண்டு, உங்க வேலை உண்டுன்னு இருக்கணும். உங்க வேலை செஞ்சுட்டு அடுத்தவங்க வேலை மூக்க நுழைக்கிறது, அவரு வேலை செய்யல, நான் மட்டும் இப்படி கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்றது, போட்டு கொடுக்கறது, இதெல்லாம் கூடாது. அப்போ நீங்க பாட்டுக்கு உங்க வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நன்மை நடக்கும். இல்லைன்னா தண்டனை கிடைக்கும், பேர் கெட்டு போகும். இதுதான் நடக்க போகுது. இது மட்டும் இல்ல, அடுத்ததாக தொழிலையும் அப்படிதான் இருக்கு, வியாபாரத்துலயும் அப்படிதான் இருக்கு. எல்லாத்துலயும் கவனமா இருக்கணும். அவ்வளவுதான் விஷயம். நல்ல தொழிலை பாருங்க, அதுல முழு மூச்சா இருங்க, சோம்பேறித்தனம் இல்லாம சுறுசுறுப்பா இருங்க, வியாபாரத்தை பெருக்கி கொண்டு வாங்க, நல்லா பேசுங்க, அதிகமா பேசாதீங்க, தேவையறிஞ்சு பேசுங்க. இது மாதிரிலாம் பண்ணாலே போதும். இதுதான் அஷ்டமன் சனி காலத்துல பண்ண வேண்டியதெல்லாம். இது பண்ணாலே, அதுக்குன்னு அது வரக்கூடாதுன்னு நம்ம யாரோ சொல்ல முடியுமா? அது வந்துட்டு போய் தானே போக போகுது. அது வரைக்குமே நீங்க கவனமா இருக்கணும். இது மட்டும் இல்ல, இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த பார்வை பலனால நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். நல்லா கேட்டுங்க. போட்டி பந்தயங்களால உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அது போதாதா? அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? அது அதுக்குண்டான முயற்சி எடுக்கணும், பாடுபடணும், உழைக்கணும். இது மாதிரிலாம் பண்ணீங்கனாலே எல்லா வகையிலுமே அந்த போட்டி பந்தயங்கள்ல உங்களுக்கு நல்ல பரிசு, பாராட்டு எல்லாமே கிடைச்சு சந்தோஷமா இருக்க போறீங்க. இது மட்டும் இல்ல, உங்களுக்கு முக்கியமான பெரிய மனுஷனுடைய உதவி கிடைக்கும், அரசாங்கத்துடைய உதவிகள் கிடைக்கும், சில பேருக்கு அரசாங்க வேலை கூட கிடைக்கும். எல்லாமே நடக்கும். எல்லாமே கிடைக்குமா அஷ்டம சனியில? ஆமா. அதுக்குன்னு உங்களை அப்படியே படுக்க வச்சுட்டு உங்களை கஷ்டப்படுத்தினே இருப்பாங்களா? அப்படிலாம் கிடையாது. சனி பகவான் நீதிமான். அவர் நேர்மையா இருப்பாரு. உங்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய நேரத்துல நல்லது செய்வாரு. தண்டனை கொடுக்கக்கூடிய தண்டனை செய்வார். ஆனா அந்த தண்டனைக்கு நீங்க செயல்படாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தண்டனை கிடைக்காம போயிடும். அவ்வளவுதான் விஷயம். அப்போ முன்னெச்சரிக்கையா தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அப்போ நம்ம உஷாரா தானே இருப்போம். அப்படி இருந்துட்டு வாங்க. அது இல்லாம இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி காலத்துல கஷ்டத்தை கொடுத்தாலும் ஒரு சில வகையில உங்களுக்கு உதவிகள் செய்வாரு. எப்படி தெரியுமா? உங்க உயிருக்கு பாதுகாப்பு உண்டு. விபத்து வந்தாலும், அப்பா தலை தப்பியது தம்புரான் புண்ணியம்பா, இப்படி சொல்லியிருக்கோம்ல, கேள்விப்பட்டிருக்கோம்ல, அப்படிதான் நடக்கும். பெருசா வர மாதிரி இருக்கும் ஆபத்து, ஆக்சிடென்ட், விபத்து. ஆனா சிறுசா போயிடும். ஏன்னா அவரு ஆயுள் ஸ்தானத்துல இருக்காரு இல்லையா? அப்போ ஒரு ஆயுள்காரன் தானே. அப்புறம் அவர் ஆயுள் கொடுத்துதானே உங்களுக்கு காப்பாத்தி தானே ஆகணும். கண்டிப்பா செய்வார், கண்டிப்பா காப்பாத்துவார். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்க நடந்துக்கணும். நல்ல மனுஷனா இருந்து, நல்ல போக்கா இருந்து, நல்லதை பார்க்கணும், நல்லதை பேசணும், நல்லதை கேட்கணும், நல்லதை செய்யணும். இப்படிதான் செஞ்சுட்டு வரணும். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆபத்து விபத்துல இருந்து உங்களை வெளியே கொண்டாந்துருவாரு. இது மட்டும் இல்ல, நீங்கள் நல்லா கேட்டுங்க. சனீஸ்வரிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு பண்ணிட்டு வரலாம். சனிக்கிழமையில விடாம எல் தீபம் போட்டு வாங்க. அது இல்லாமல் மாற்றுத்திறனாளிக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் தானம் பண்ணிட்டு வாங்க. பெரும்பாலும் அவங்களுக்கு ஆடை தானம் பண்றது அவ்வளவு விசேஷம். ஆயுள் வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி துணிமணி வாங்கி கொடுக்கலாம். அவங்களுக்கு இட வசதி இல்லை, இடத்த வாங்கி கொடுக்கலாம். ஏதாவது பொருள் கண்டிப்பாக தேவைப்படும், அப்படி தேவைப்பட்ட அது வாங்கி கொடுக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. அப்படி பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு இந்த புண்ணிய பலன் அதிகரித்து இந்த கெடுபலன்லாம் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அதுன்னு உண்மை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு சனியோட பாதிப்புகள் அவ்வளோ வராது. ஏனென்றால் சூரிய பகவானுடைய மகன் தான் சனி பகவான். அதனால அந்த சூரியனுடைய அருளால நீங்க தப்பிச்சு வந்துடுவீங்க. எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா தப்பிச்சு வந்துடுவீங்க. நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஆஞ்சநேயர் வழிபாடு, சிவன் வழிபாடு, இது ரெண்டையும் தொடர்ந்து பண்ணிட்டு வரணும். இது பண்ணிட்டு வந்தீங்கனாலே ரொம்ப விசேஷமா இருக்க போகுது. சூரிய நமஸ்காரம் அடிக்கடி பண்ணிட்டு வாங்க. கோவில்ல இருக்கிற சாதுக்களுக்கு, சாமியாருங்களுக்கு ஒண்ணுமே இல்லாம இருப்பாங்க, அவங்களுக்கு பார்த்து உதவி பண்ணுங்க. அதுல மாற்றுத்திறனால இருக்கவங்களுக்கு கண்டிப்பா உதவி பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே கண்டிப்பா நல்லது நடக்க போகுது உங்களுக்கு. அது மட்டும் இல்ல, சிம்மராசிக்காரங்களுக்கு பக்தி அதிகமா இல்லைன்னா கூட ஒரு அந்த திறமைகள், ஒரு ஆளுமை, இதெல்லாமே நிறைய இருக்கும். அப்போ அதை வச்சு நீங்க 4 பேர் நல்லது பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு இந்த நேரத்துல முக்கியமான நீங்க உதவி ஒருத்தர் போய் கேட்க வேணாம். ஆனா மற்றவங்களுக்காக போய் உதவி கேளுங்க. அப்போ கண்டிப்பா செய்வாங்க. பா அவனு கேட்கலப்பா,
பாவம் கஷ்டப்படுறவங்க தானே வந்து கேட்குறேன், செஞ்சுட்டு போடா அப்படின்னு. அப்போ நீங்கள் அப்படி கஷ்டப்படுறவங்க செஞ்சீங்கனாக்கா அந்த கஷ்டப்படுறவங்களுக்கு செய்யும் போது இன்னொருத்தர் மூலியமா உங்களுக்கு உதவி கிடைக்கும். இதுதான் சாஸ்திரங்களுடைய நிதர்சனமான உண்மைன்னு சொல்ல போகுது. அதனால இந்த கஷ்டமா இருக்கு, நம்மளுக்கு நேரம் சரியில்லையே அப்படின்லாம் வந்து நினைக்கவே நினைக்காதீங்க. தொடர்ந்து செயல்படுங்க. நான் சொன்ன இந்த தெய்வ வழிபாடு கொண்டு வாங்க, சிவனை அனுதினம் வழிகிட்டு வாங்க. நீங்க எங்க போனாலுமே எந்த கோயிலை பார்த்தாலும் விளக்கு போட்டுருங்க. தீபம் தான் உங்களுக்கு ரொம்ப விசேஷமானது. ஏன்னா ஜோதி சுரூபமானது. அந்த ஆத்மகாரகன் பிறந்த ராசியில பிறந்திருக்கீங்க, சூரியனுடைய ராசியில பிறந்திருக்கீங்க. அதனால எங்க கோயில் போனாலும் தீபம் போட்டு வாங்க. ஹோம பூஜைகள் எங்க நடக்குது, அக்னியை வளர்த்து ஹோம பூஜை பண்றாங்க இல்லையா, அது எங்கெங்க நடந்தாலுமே அங்க போய் கலந்துங்க. உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தா நீங்க நிறைவேற்றி அதை நடத்தி மக்களை கொண்டு வந்து பயன்பெற வைங்க. இல்லைன்னா நீங்க வசதி கம்மியா இருந்தா அதில் போய் கலந்துட்டு வாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க, சும்மாவே இருக்காதீங்க. அதுக்காக தான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு வரேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு அடிக்கடி பயணங்கள் ஏற்பட்டு இருக்கும். அது மூலியமா நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். ஒருத்தர் நீங்க ஒரு நட்பு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த சனி பயிற்சி காலத்துல. நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் இல்லையா, அதனால கொடுக்கல் வாங்கல கவனமா இருக்கணும், நட்பு விஷயத்துல கவனமா இருக்கணும். இது மாதிரிலாம் கொண்டு வரணும். சட்டுன்னு யாரையும் நம்பிடாதீங்க, ரொம்ப உஷாரா இருங்க. தேவையறிந்து உதவி பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுடைய தேவைக்கும் நல்ல தேவையானத அதிகமாக ஆசைப்படாதீங்க, பேராசைப்படாதீங்க. இது மாதிரிலாம் இருந்துட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு இந்த சனி பயிற்சி உங்களுக்கு கெடுபலனை குறைச்சி நல்பலன் தான் தரப்போகுது. அது மட்டும் இல்லை, இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு நல்லா கேட்டுங்க, உங்களுக்கு எங்க போனாலுமே மதிப்பு மரியாதை வரணும்னாக்கா நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை தொடர்ந்து வழிபட்டு வரணும். இறை நாமாக்கள் அடிக்கடி சொல்லிட்டு வாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே சுறுசுறுப்பா இருப்பீங்க. உங்களுக்கு வாகன சுகம் இந்த அஷ்டம சனி காலத்துல கண்டிப்பா கிடைக்கும். அது இல்லாமல் நல்லா கேட்டுங்க, வீடு சம்பந்தப்பட்டது, இடம் சம்பந்தப்பட்டது, வண்டி வாகனம் சம்பந்தப்பட்டு இது மூலியமா லாபங்கள் ஏற்படும். அப்ப அதை வச்சு தொழில் பண்றவங்களுக்கு கண்டிப்பா லாபங்கள் கிடைக்கும். இதெல்லாமே நடக்க போகுது. அதனால அஷ்டம சனி வந்துடுச்சே, நம்மளுக்கு எல்லாமே அவ்வளவுதானா அப்படின்ற எண்ணத்தை கண்டிப்பாக தூக்கி போடுங்க. நீங்க முன்னுக்கு வாங்க. எல்லாருக்கும் முன் உதாரணமாக திகழ போறீங்க. உயர்ந்த நிலைக்கு வர போறீங்க. அடுத்து வரும் காலங்கள்ல உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லி இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன். இறை வழிபாடு தான தர்மம் பண்ணிட்டு வாங்க, தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. எல்லாத்துலயுமே ஆத்திரத்தை அடக்கி கொண்டோம், அவசரமான குணத்தை அடக்கி கொண்டோம் கவனமா இருந்து வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த சனி பயிற்சி பலன் உங்களுக்கு நல்ல ஒரு விஷயத்தை கொடுத்து நல்ல நிலைமைக்கு உங்களை கொண்டு வரப்போகுதுன்னு சொல்லி, அஷ்டம சனி வந்தா கூட அதுல பாதி பலன் நல்லதுதான் நடக்கும் உங்களுக்கு. அதனால 50% பலன் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதை நீங்க தக்க வச்சுக்கிறது புத்திசாலித்தனம் தான். எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சனி பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். என்னம்மா சனி பயிற்சியை பத்தி ஆல்ரெடி உங்க பதிவே நாங்க பார்த்திருக்கோமேம்மா அப்படின்னு கேட்டா உண்மைதான். அது பாருங்க, திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் சனி பகவான் பாத்தீங்கன்னா 29 மார்ச் 2025 பயிற்சி ஆயிட்டாருமா. ஆனா வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் 6/3/2026 தான் கும்பத்துல இருந்து மீனத்துல போய் அமர்றார். அப்ப நம்மளுக்கு பாருங்க, எல்லா நவகிரக ஸ்தலங்கள்லயும் வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்றாங்க. முக்கியமா திருநள்ளாறு தர்பாரணேஸ்வரர் கோயில்ல சனி பெயர்ச்சி அறிவிச்சிருக்க தினம் இது அப்படின்னா 6/3/2026 தான். இன்றளவும் வாக்கியத்தை மட்டும் ஃபாலோ பண்றவங்களும் இருக்கதான் செய்யறாங்க மக்கள் மத்தியில. அப்ப வாக்கிய பஞ்சாங்கத்தையே ஃபாலோ பண்ற பர்சனாலிட்டியா நீங்க இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, இப்ப இந்த மார்ச் மாசத்துல இருந்து குழந்தைங்க பிறக்குதுங்க பாத்தீங்களா, அந்த குழந்தைங்க பிறக்கிறதுக்கு நிறைய பெற்றோர்கள் என்ன கேக்குறாங்க, எங்களுக்கு வாக்கிய பிரகாரம் ஜாதகம் எழுதி கொடுங்க அப்படிங்கிறாங்க. வாக்கிய பிரகாரம் எழுதி கொடுக்கறவங்களுக்கு நாங்க என்ன பண்றோம், சனி பகவான் கும்பத்துல இருக்க மாதிரிதான் எழுதி கொடுக்கிறோம். திருக்கணித பிரகாரம் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு நாங்க என்ன பண்றோம், சனி பகவான் பாத்தீங்கன்னா மீனத்துல இருக்க மாதிரி எழுதி கொடுக்கிறோம். அப்ப இந்த காலகட்டத்துல பிறந்த குழந்தைங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன். அது என்னன்னா, கன்ஃபியூஷன் ஒன்னும் இல்ல. இது பாத்தீங்கன்னா திருக்கணிதம் எடுத்தாலும் வாக்கியம் எடுத்தாலும் ரெண்டும் ஒண்ணுதான். இந்த திருக்கணிதம் அப்படின்றது அட்வான்ஸ்டு வெர்ஷன் ஆஃப் வாக்கிய பஞ்சாங்கம், அவ்வளவுதான். இது வாக்கியம் சித்தர்களும் முனிவர்களும் பாத்தீங்கன்னா நம் முன்னோர்களும் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா அது அட்வான்ஸ்டு பண்ணி ஒரு அட்வான்ஸ்டு மேத்தமெட்டிக்ஸ், அட்வான்ஸ்டு பிசிக்ஸ் மாதிரி அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான்
திருக்கணிதம். இருந்தாலும் வாக்கியம் மட்டுமே ஃபாலோ பண்றவங்க எங்களுக்கு வாக்கிய முறைப்படிதான் சனி பகவானோட பெயர்ச்சி பலன்கள் சொல்லணும் அப்படின்றதுனால அவங்களுக்காக இந்த பதிவு. அப்ப அவங்க மட்டும்தான் ஃபாலோ பண்ணுமா, நாங்க ஃபாலோ பண்ணக்கூடாதா அப்படின்னா எல்லாரும் ஃபாலோ பண்ணலாம். ஒரு விளக்கம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆக நம்ம என்ன பண்ணலாம், நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு உங்க ராசிக்கு சனி பகவான் என்ன கொடுக்க போறார் பார்த்துடலாம் வாங்க. சிம்ம ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி பயிற்சி, சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா கும்பத்துல இருந்து மீனத்துல பயிற்சியாகி அமர்ந்திருக்காரு. இந்த மீனம் உங்களுக்கு என்ன பாவம் அப்படின்னா 8ஆம் பாவம். 8ஆம் பாவத்துல சனி பகவான் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது சனியை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அஷ்டம சனி அப்படின் போது பயப்படணும்ன்ற அவசியம் இல்லைங்க. பொதுவா ஒரு பயம் இருக்கிறது நியாயம்தான். 7 நாட்டு சனியில 7.5 வருஷம் சனி பகவான் என்னென்ன இடையூறுகளையும் பிரச்சனைகளையும் கொடுப்பாரோ, அஷ்டம சனியில 2.5 வருஷத்துல அதை கடக்கடன்னு கொடுத்து முடிச்சிடுவாரு அப்படின்றது உண்மைதான். அதை நினைச்சு பயப்படுறதோ நியாயம்தான். ஆனா பயப்படணும்ன்ற அவசியம் இல்ல. 5 விஷயத்துல கவனமா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. சனியினால உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. அது என்னம்மா அது 5 விஷயம் அப்படின்னா, மொதல் விஷயம் வந்து பாருங்க, கையிருப்பு. எவ்வளவு காசு இருக்கு அப்படின்னாலும், உங்ககிட்ட 10,000 ரூபாய் இருக்குன்னாலும் சரி, 10 லட்சம் இருக்குன்னாலும் சரி, 10 கோடி இருக்குன்னாலும் சரி, சனி எப்படியாவது அதை புடுங்க பார்ப்பார். யார் மூலியமா புடுங்க பார்ப்பார்? உங்க மனசுக்கு ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா பிரியமானவங்க, உங்களுக்கு நெருக்கமானவங்க, இல்லைன்னு சொல்ல முடியாத ஒரு சொந்தம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க கஷ்டப்படும் போது உங்களுக்கு பெரிய லெவல்ல ஹெல்ப் பண்ணவங்க, அவங்க கேட்கும் போது நம்மளால இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? அவங்க எப்படி கேட்பாங்க, அம்மா குடும்பம் ரொம்ப அர்ஜென்ட், இன்னும் 1 மணி நேரத்துல கொடுத்துடுறேம்மா, 2 மணி நேரத்துல கொடுத்துறேன், நாளை காலையில உங்க கையில காசு கொடுத்துறேம்மா, இப்படி எல்லாம் கேட்பாங்க. நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா 2.5 வருஷம் நம்மளுக்கு அந்த காசு வரவே வராது. அப்ப என்னதான் பண்றது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஒருத்தவங்க கிட்ட நீங்க வட்டிக்கு வாங்கிக்கோங்கம்மா, அந்த வட்டியை நாங்க கட்டிடுறோம் அப்படின்னு சொல்லுங்க. அம்மா அந்த ஆள் வட்டி கொடுக்குறாருமா, நான் சொல்றேன் நீங்க போய் வட்டிக்கு வாங்கிக்கிறோம், அந்த வார்த்தை கூட சொல்லக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா அவங்க கட்ட மாட்டாங்க. நம்ம கிட்டதான் வந்து பாத்தீங்கன்னா நீ தானே என்ன கை காமிச்சு விட்ட அப்படின்னு அந்த ஆள் வந்து நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வட்டி கொடு நொச்சடிக்கிற மாதிரி இருக்கும். சோ அந்த வேலை நம்மளுக்கு வேண்டாம். அப்ப கை இருப்பு உஷார். 10 ரூபாய் இருக்குனாலும் சரி, 10 கோடி இருக்குனாலும் சரி, கையிருப்ப கேஷ் இன் ஹேண்ட் பத்திரமா வச்சுக்கோங்க. சனிக்கு கொடுக்காதீங்க. சனினால ஒருத்தவங்க நம்மள புடுங்க பார்ப்பாங்க, நம்மள புடுங்க விடாதீங்க நம்ம கிட்ட இருந்து அப்படின்னு சொல்ல. இது மொதல் விஷயமா. 2வது விஷயம், குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் பிரச்சனைகளும், நம்மளுக்கு நிம்மதி இல்லாத தனமும் வரும். ஐயோ என் குடும்பத்துல இருக்க பிரச்சனை எல்லாம் ஓஞ்சாதாம நான் நல்லா சாப்பிடுவேன், அப்பதான் நான் சந்தோஷமா இருப்பேன், அதெல்லாம் யோசிக்க கூடாது. இதுவும் கடந்து போகும், அமைதியா இருங்க. 3வது, வேலை செய்யற இடத்துல இதே மாதிரிதான். நம்மளுக்கு ரொம்ப நட்பா பழகுவாங்க, ஆனா வாயில வந்து வெண்ணெய் அப்படின்ற மாதிரி இருக்கும், பின்னாடி கத்திய வச்சு நம்ம கிட்ட சிரிச்சு பேசுற மாதிரி இருக்கும். எல்லாரையும் வந்து முழுசும் நம்புறது அப்படின்றது இந்த காலகட்டம் வேண்டாம். புரியுதுங்களா? அப்ப நம்ம கூடவே இருந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ராப், நம்ம கூடவே இருந்து நம்ம காலவாரி கூட பார்ப்பாங்க. அவங்க கிட்ட எல்லாம் உஷாரா இருங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நெய்பர்ஸ், எதிர் வீடு, பக்கத்து வீடு, 4வது வீடு, 3வது தெருல இருக்க 4வது வீடு, 3வது தெருல இருக்க 2வது வீடு, இவங்களுக்கு எல்லாம் நம்மள பிடிக்காம போயிடும். இருக்கட்டும், அவங்க கூட நம்ம பழகி என்ன ஆக போகுது? அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்க்கட்டும், நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். பிடிச்சா பிடிக்குது, பிடிக்காட்டி போகுது. அவங்களுக்குன்னு ஒரு பெருசா மனசுல ஒரு இம்பாக்ட் கொடுக்காதீங்க. பேசினா நல்லா பேசுங்க, இல்லைன்னா கண்டுக்காதீங்க. 5வது விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயமா, அது என்ன அப்படின்னா ஆரோக்கியம். நமக்கு சனி வந்து பாத்தீங்கன்னா எலும்பு சார்ந்த உபாதைகள் நம்மளுக்கு கொடுக்க பாப்பா, ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்க பாப்பா. முக்கியமா ஆல்ரெடி டயபெட்டிக் இருக்கு, பிபி இருக்கு அப்படின்னா அந்த பிளக்சுவேஷன் கொடுக்க பாப்பா. திடீர்னு பிபி அதிகமாயிடுறது, திடீர்னு சுகர் லெவல் அதிகமாயிடுறது, ஹாஸ்பிட்டல் போறது, இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுக்கு தேவையில்லாத விரையும் அப்படின்றது கொடுக்க பார்ப்போம். இதுல கவனமா இருக்கு. இந்த 5 விஷயத்துல கவனமா இருந்தா மட்டும் போதுமானதுமா. சனியினால எந்தவித கெடுபலன்களையும் நம்ம அனுபவிக்க போறது இல்லை. அதுக்கும் மேல சனி பகவான் வந்து பாருங்க, அவனோட பார்வை 2, 5, 10 பாக்குது. 2, 5, 10 பாக்குது அப்படின் போது முதல்ல சனி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 மற்றும் 7க்கு அதிபன். அதாவது ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் கலத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவனோட பார்வை 2, 5, 10 2ஆம் பாவத்தை பாக்குது. நான் ஆல்ரெடி சொன்னேன், குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்கள். 5ஆம் பாவத்தை பாக்குது. நம்ம பிள்ளைங்க தான் நம்மளுக்கு பெருத்த ஒரு சவாலா இருக்கும். வெளியே இருக்க பிரச்சனை கூட தீர்த்த முடியும் சாமி, இந்த வீட்டுக்குள்ள இருக்க பிரச்சனை, என் பிள்ளைங்க பண்ற பிரச்சனையை தீர்க்கவும் முடியல, சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல, முழுங்கவும் முடியல அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. பிள்ளைங்களா வந்து பாத்தீங்கன்னா நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சாதகமா வரும்போது திருந்துங்க. அது வரைக்கும் அதுங்களை திருத்தணும், கண்டிஷனா இருக்கணும், ஸ்ட்ரிக்டா இருக்கணும் அப்படின்னு யோசிக்காதீங்க. கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போச்சுன்னா மட்டும் பிடிங்க, மீதி நேரம் அமைதியா இருக்கு. அட்வைஸ் இந்த காலத்து பசங்களுக்கு பிடிக்காது, ஸோ அட்வைஸ் கொடுக்காதீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பூர்வீகம் சார்ந்து சொத்து பத்து வீடு வாசல்லாம் இருக்கு அப்படின்னா அது ஊர்ல இருக்குங்க, அதெல்லாம் ரொம்ப நாளா இருக்கு. நாங்க ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒரு முறை போய் பார்ப்போம். அப்பப்போ போய் பார்த்துட்டு வரணும். நம்ம பார்க்காத போது எவனோ ஒருத்தாங்க அழகா வந்து பாத்தீங்கன்னா இடம் இருக்கு அப்படின்னா அதுல பயிரிட ஆரம்பிச்சிடுவோம். வீடு இருக்கு அப்படின்னா
2 ரூம் சேர்த்து அவன் கட்டிப்பான். இடிஞ்சு விழுந்துட்டு செவந்துன்னா 2 ரூம் சேர்த்து அவன் கட்டிப்பான். வீடு இருக்குன்னா முழுசும் குத்தனமே வந்திருப்பான். ஆக பூர்வீக சொத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. பிள்ளைங்களை திருத்திடணும் அப்படின்றது கங்கணம் கட்டின்னு தெரிய வேண்டாம், அதுங்களா திருந்தும், வெயிட் பண்ணலாம். அதே மாதிரி தொழில் ஸ்தானத்துல சனியனோட பார்வை, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் தொழில் என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும். சுய தொழில் வச்சு நடத்துற மாதிரி இருந்தாலும் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வேலையாட்கள் நின்றுட்டே இருப்பாங்க. என்ன நம்ம சலுகைகள் கொடுத்தாலும் அவங்க வந்து கரெக்டா சலுகைகளை யூஸ் பண்ணிப்பாங்க. ஆனா நமக்கு சாதகமா நமக்கு ஃபேவரா எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் இருக்கும். புரியுதுங்களா? ஆன் தி ஹோல் சிம்மராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவுங்க நம்ம பெர்சன்டேஜ் கொடுக்கலாம் அப்படின்னு 30% கொடுக்கலாம். ஸ்டார் ரேட்டிங் எவ்வளவுங்க கொடுக்கலாம் அப்படின்னு 1.5 ஸ்டார் கொடுக்கலாம். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசி அன்பர்களுக்கு பொதுவான பலன். இப்ப நாங்க படிக்கிற குழந்தைங்க எங்களுக்கு எப்படிங்க இருக்கு அப்படின்னா, படிக்கிற குழந்தைகளா இருந்தா உங்களுக்கு வேலை படிக்கிறது தான். அப்ப நீங்க என்ன பண்ணும், நல்ல சின்சியரா படிக்கணும், அப்பதான் பாஸ் பண்ணுவீங்க. நாங்க கொஞ்சோண்டு படிச்சா என்ன, கொஞ்சோண்டு படிச்சா ஃபெயில் ஆயிடுவீங்க. அதனால ஒழுங்கா படிங்க. சரியா? படிக்கிறது தான் நம்ம வேலை. அழகா சாப்பிடுறோமா விளையாடுறோமா உட்காந்து படிக்கணும், சின்ன குழந்தையில இருந்தா. இப்ப காலேஜ் படிக்கிறோம், உங்களுக்கும் இதே நிலைமை தான். நீங்க படிக்கிறதுக்கு தான் உங்க அம்மா அப்பா அமைச்சிருக்கிறது காலேஜுக்கு. சரியா? படிக்காத அம்மா அப்பா கூட பிள்ளை எப்படியாவது வந்து ஒரு டிகிரி வாங்கிட்டாதா அப்படின்னு ஏக்கத்துல அமைச்சிருக்காங்க. ரொம்ப பெருசா கோல்டு மெடல் வாங்கணும்ன்ற அவசியம் இல்லை, அட்லீஸ்ட் பாஸ் ஆகுது ஆகணும். ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும், ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். நல்லா சாப்பிடுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நல்லா தூங்குங்க. நைட் எல்லாம் போன் நோண்டுறது வேண்டாம், படிங்க, கொஞ்சமாவது படிங்க, பாஸ் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். சரிங்க. நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப், எங்களுக்கு எப்படி இருக்கும், பிள்ளைங்களால ப்ரெஷர்ஸ், ஹஸ்பண்ட்னால ப்ரெஷர், ஃபேமிலினால ப்ரெஷர் அப்படின்றது இருக்கும். அப்ப ரொம்ப சிம்பிள், நீங்க என்ன பண்ணலாம், எல்லா ப்ரெஷரையும் தாங்கிட்டு வீட்டு வேலையை உங்களால கஷ்டமா செய்ய முடியாது. அப்ப என்ன பண்ண, சர்வெண்ட் ஒண்ணு வச்சுக்கோங்க. சர்வெண்ட் ஒருத்தவங்களை வச்சுட்டு சும்மா பாத்திரம் தேய்க்கிறதுக்கு வீடு பெருக்கிறதுக்கு மட்டும் சர்வெண்ட் வச்சுட்டு ஒரு விஷயத்துல கொஞ்சம் ரிலீஃப் அப்படின்றது ஆகுங்க. அப்பதான் ஹெல்த் இஷ்யூஸ் உங்களுக்கு வராம இருக்கும்மா. அதே மாதிரி சர்வெண்ட் வச்சிருக்கீங்க, ஆல்ரெடி சர்வெண்ட் இருக்காங்க, முழுகுறாங்க அப்படின்னும் போது நடக்காதீங்க, உட்காந்துருங்க. அவங்க முழுகி முடிக்கிற வரைக்கும் நீங்க கம்முன்னு உட்காந்துருங்க. நல்ல காஞ்ச பின்னாடிதாம்மா நடக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, டக்குன்னு ஸ்லிப் ஆகி இந்த எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டுமா. ஆக ஆரோக்கியத்துல கவனம். பாத்ரூம்ல செப்பல் போட்டு நடக்கிறது, பாத்ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வீட்டுல வந்து வயது அதிகமான சிம்மமா இருந்தாலும் இந்த ரஃப் டைல்ஸ் இருக்க பாத்ரூம் யூஸ் பண்ணுங்க. வீட்டுல வந்து தண்ணி சிந்தாதீங்க, உஷாரா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்ப வேலை செய்யற லேடிஸ் வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யற இடத்துல ப்ரெஷர்ஸ் அதிகமா இருக்கும். எனக்கு இந்த வேலையே வேண்டாம்ப்பா அப்படின்னு தூக்கி போட்டுறக்கூடாது. நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம தூக்கி போட்டு வீட்டுல வந்து நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு ஹெல்த் இஷ்யூஸ் கொடுப்போம். சனி பகவான் என்ன பண்ணுவாரு, ஒண்ணு வேலை செய்யற இடத்துல ப்ரெஷர் கொடுப்பாரு. வேலையே வேண்டாம், அந்த தூக்கி போட்டு நிம்மதியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், கால் மேல கால் போட்டு வீட்டுல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கணும் அப்படின்னு நினைச்சு வேலையை தூக்கி போட்டு நீங்க வீட்டுல வந்து உட்கார்ந்துருந்தாலும் உடல் சார்ந்த உபாதைகள் கொடுத்துருவாரு. உடல் சார்ந்த உபாதைக்கு வேலையில ப்ரெஷர் அனுபவிக்கிறதே மேல இல்லை. எப்படியும் உன்னை கஷ்டப்படுத்தணும், நான் முடிவு பண்ணிட்டேன், எக்காரணத்தை கொண்டு நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்ற மைண்ட் செட் தான். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், புத்திசாலித்தனமா ஒண்ணு செய்யலாம். வேலை செய்யற இடத்துல மாங்குன்னு வேலை செய்றீங்க அப்படின்னா சனி அங்கேயே பிரீத்தி பண்ணிடுவான், ஆரோக்கியத்துல கையே வைக்க மாட்டான், அங்கேயே பிரீத்தி ஆயிடுவான். அப்ப அந்த வேலை செய்யறதுக்கான பலன் சனி முடிச்சுட்டு போகும்போது சூப்பரா கொடுத்துரும். இதுதான் புத்திசாலித்தனம். அவனோட மைண்ட் செட்டு, அவனோட சைக்காலஜியை நம்ம அப்படிதான் வந்து யூஸ் பண்ணிக்கணும். சனிக்குன்னு உரிய சைக்காலஜி, பயங்கரமா வேலை பாக்குற அப்படின்னா அவன் அப்படியே மகிழ்ந்து போயிடுவான், நல்லது செய்ய ஆரம்பிச்சுக்கும். புரியுதுங்களா? இப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, இது வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யற லேடிஸா இருந்தாலும் சரி, ஜென்ஸா இருந்தாலும் சரி, உங்களுக்கு இதுதான். ஓகேங்களா? நாங்க திருநம்பிகள்மா, எங்களுக்கு எப்படிமா இருக்கும், கலெக்ஷன் எல்லாம் போகும்போதுமா நடு ரோட்ல போக கூடாதுமா. நடு ரோட்ல நீங்க பாட்டு நடந்து போவீங்க, நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். நடு ரோட்ல அவங்க பாட்டு நடப்பாங்க. அதே மாதிரி சிக்னல் எல்லாம் வந்து வண்டி வருது அப்படின்னா அவன் நின்னுடுவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஸ்பீடா வருவாங்க. அந்த மாதிரிலாம் வேண்டாம்மா. நீங்க அந்த மாதிரி ஸ்பீடா வரும்போது வரவன் டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா பிரேக் பிடிக்காம போயிடும். அப்ப நேரா வந்து நம்மள மோதுற மாதிரி இருக்கும். என்னத்துக்கு, நம்ம வந்து கலெக்ஷன் பண்றோமா இல்ல சிக்னல்ல வந்து நம்ம வந்து கேட்கிறோமா, காசு கொடுங்கன்னு கேட்கிறோமா, அவங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு காசு கேட்கறீங்க. அதுல ஒண்ணும் அது வந்து யாச்சகம் அப்படின்னு சொல்றதுக்குல, உங்களுக்கு 10 ரூபாய் கொடுக்கறதுனால அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. அவங்கள நீங்க ஆசீர்வாதம் பண்றதுனால கடவுளனோட ஒரு நிலையை நீங்க அடையிறீங்க. அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்றதுனால நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க. உங்களோட புண்ணியத்தை எங்களுக்கு எல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒன்னே ஒண்ணு, ஆரோக்கியத்துல கவனமா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நட் ரோட்ல நடக்கிறதுன்றது கூடாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நேரா வந்து பாத்தீங்கன்னா சிக்னல்ல வண்டி பாட்டு வந்துட்டே இருக்கும், நிக்கவே நிக்காது ரோட்ல, இவங்க பாட்டு நடுவுல போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி போக கூடாது. போனீங்க அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சின்ன லெவல்ல ஒரு அடிபட்டு ஒரு 4 நாள் உட்கார்ந்துட்டுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருநங்கைகள்ல நானே அனுபவப்பட்டிருக்கேன். இப்ப நிறைய நல்லவங்க இருக்காங்க. நான் வந்து ஒரு முறை வரும்போது ஒரு அம்மா பஸ்ல என்ன பண்ணுச்சு, நான் பேக்கை திறந்தேன், பேக்ல வந்து பாத்தீங்கன்னா 13,000 ரூபாய் வச்சிருந்தேன். டக்குன்னு அந்த மொத்த காசு எடுத்து பிளவுஸ்குள்ள விட்டுட்டு இப்படி எப்படி பண்ணி 3,000 ரூபாய் அடிச்சிருச்சு.
10,000 ரூபாய் தான் என்கிட்ட திருப்பி தந்துச்சு. எனக்கு அது தெரியும். இருந்தாலும் எனக்கும் 3,000 ரூபாய் பெரிய காசுதான். இருந்தாலும் அவங்க புறப்பால் ஆணுமல்லாது பொண்ணுமல்லாது அர்த்தநாரீஸ்வர கோலத்தோட இருக்காங்களே, என் ஈசனோட ஸ்வரூபத்தோட இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். எனக்கே 3,000 ரூபாய் ஒரு வாரம் எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. என்னப்பா நம்ம திருநங்கைகளுக்கே எவ்வளவு சாதகமா பேசுறோம், இப்படி தப்பு பண்றாங்களே அப்படின்னு. ஆனா எல்லாரையும் நம்ம அப்படி சொல்லிட முடியாது இல்லையா? 1000த்துல ஒருத்தவங்க இப்படி பண்றதுனால எல்லாரையும் நம்ம அப்படி பயந்து ஒதுக்கிட முடியாது. ஆனா அந்த மாதிரி அந்த 1000த்துல ஒருத்தவங்க இந்த பதிவை பாக்குறீங்கன்னா தயவு செஞ்சு அந்த தப்பை செய்யாதீங்க. அஷ்டம சனியில அந்த தப்பை செய்றீங்க அப்படின்னா பாதிப்பு ரொம்ப பெருசா இருக்கும். யாரையும் ஏமாத்தக்கூடாது. நியாயமா 10 ரூபாய் கொடுத்தாங்கன்னா 100 ரூபாய் கொடுன்னு கேளுங்க, தருவாங்க. நீங்க வாழ்த்துற வாழ்த்துக்கு 100 ரூபாய் என்ன 1000 ரூபாய் கூட கொடுப்பாங்க. திருட்டு வேலை யாருமே செய்யக்கூடாது. 1000த்துல ஒருத்தவங்க 10,000த்துல ஒருத்தவங்க தான் செய்றீங்க. ஒரு முறை நான் அனுபவப்பட்டிருக்கேன். நான் சென்னை வரும்போது பஸ்ல ஏறி இந்த மாதிரி ஒரு முறை நான் அனுபவப்பட்டேன். அந்த மாதிரி இல்லாதப்பட்டவங்களும் இருப்பாங்க. செய்யாதீங்க. செய்றீங்க அப்படின்னா பாதிப்பு ஜாஸ்தி. அந்த மாதிரி செய்யறவங்களுக்கு மீதி இப்ப 1000த்துல ஒருத்தவங்க 999 திருநங்கைகள் நியாயமா உழைக்கிறீங்க பாத்தீங்களா? போய் கலெக்ஷன் போறீங்க, நடக்கிறீங்க, ஏதோ ஒரு வேலை, மத்தவங்களை வாழ்த்தி காசு வாங்குறீங்க. இவங்கெல்லாம் உங்களுக்கான வரிகள் இது கிடையாதுமா. யார் அந்த வேலையை செய்யறாங்களோ அவங்களுக்கான வரிகள்மா. சரி, இப்ப பாத்தீங்கன்னா ஆஹ் மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆரோக்கியத்துல கண்டிப்பா கவனம் அப்படின்றது வேணும். எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அப்ப நீங்க மாற்றுத்திறனாளிகளா இருக்கிறீங்க அப்படின்னாலும் நடக்கும் போது ரொம்ப காஷியஸா நடங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க ஏதோ ஒரு வேலை செய்றீங்க அப்படின்னா அந்த வேலையை ரொம்ப சின்சியரா ரொம்ப டெடிகேட்டடா செய்றீங்க அப்படின்னும் போது காசுக்கு பஞ்சம் இருக்காது. ரொம்ப நல்லவங்க அவங்க, நீங்க எனக்கு காசு கேட்டாங்க அதனால கொடுத்துட்டேன் அப்படின்னு கொடுக்காதீங்க. ஏன்னா நீங்க எங்களை விட ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவங்க. உங்களோட காசை வீணாக்கிக்காதீங்க. வீணாக்கவும் கூடாது. யாரையுமே நம்ப கூடாத காலகட்டம் இந்த காலகட்டம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அம்மா எனக்கு 70 வயசு சிம்மம்மா, நான் என்னம்மா பண்ணட்டும், எனக்கு ஆல்ரெடி ஹெல்த் இஷ்யூஸ்லாம் நிறைய இருக்குமா, இப்ப என்னம்மா வரும் அப்படின்னு. எதுவுமே வராது. கவலையே படணுன்றது இல்ல. பக்கத்துல எங்க சிவன் கோயில் இருக்கோ அங்க போய் உட்கார்ந்துருங்க. ஒரு நாளைக்கு ஒரு 1/4 மணி நேரம் உட்கார்ந்து நீங்க கும்பிடணும், ஈசனை வழிபாடு பண்ணணும், மனமுருகி வேண்டணும், அதெல்லாம் தேவையே இல்லைங்க. நீங்க போய் சிவன் கோயில்ல கம்முன்னு உட்காருங்க போதும். உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும். அதுக்கும் மேல ஆரோக்கியத்துல பெரிய முன்னேற்றம் அப்படின்றது அமையும். வாழ்த்துக்கள்.